ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயே. ஹரி ஓம். இப்ப நம்ம வைசம்பாயனர் கச்சன் உடைய சரித்திரத்தை நம்ம ஜனமேஜயன் ராஜா கேட்டதற்கெனங்க விரிவா சொல்றார். போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம், தேவர்கள்லாம் கச்சன் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். நீ இந்த அசுர குருவாகிய சுக்கராச்சாரியர்கிட்ட போய் எல்லா மந்திரத்தையும் கத்துண்டு நீ அந்த சஞ்சீவனி மந்திரத்தையும் கத்துண்டு வா. அதே சமயம் அவ இன்னொரு விஷயத்தையும் கஜன் கிட்ட சொல்லி அனுப்புறான். அதாவது சுக்கராச்சாரியாருக்கு தேவயானி அப்படின்ற ஒரு அழகான பெண் ஒருத்தி இருக்கா. அவ ரொம்ப அழகானவள், அதே மாதிரி நல்லொழுக்கம் உள்ளவள், தர்ம சிந்தனை கொண்டவள். அவகிட்டயும் நீ ரொம்ப அன்பா பழகி அவளுக்கும் அவ கேட்கறதெல்லாம் நீ பண்ணி கொடுத்துண்டு நீ அவளுக்கு ஒரு சேவை மாதிரி பண்ணிட்டு இருந்தனா உன்னுடைய காரியம் சீக்கிரமாக முடிவடையும் நல்லபடியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச உடனே இப்ப கச்சன் என்ன பண்றான், நேரா இந்த விஷபருவாவின் இடத்துக்கு வரான். அந்த இடத்துல சுக்கராச்சாரியர் இருக்கார். அவரை பார்த்துட்டு அவரை போய் வணங்கிட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். நான் அங்கீரஸ் என்ற ரிஷியோட பேரன், பிரகஸ்பதியின் மூத்த புத்திரன். கச்சன் என்பது என்னுடைய பெயரு. நீங்க என்னை சிஷ்யனா ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்ககிட்ட பூர்ணமான பிரம்மச்சாரிய விரதத்தை 1000 வருஷ காலம் செய்ய போறேன். அதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்ன உடனே சுக்கிரர் என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷத்தோட. ஏன்னா அந்த பையன் ரொம்ப இளமையா இருக்கான், அதே மாதிரி பார்க்கறதுக்கும் தேஜஸா இருக்கான். உன்னுடைய வரவு ரொம்ப நல்ல வரவா இருக்கட்டும், உன் சொல் பிரகாரமே நான் உன்னை சீடனா ஏத்துக்கிறேன். நீ கௌரவிக்க தகுந்த சீடனாக நீ இருப்பாய். ஆனா உங்க அப்பா பிரகஸ்பதியை நான் கௌரவிக்க முடியாது, ஏன்னா அவர் தேவருடைய குருவாயிட்டார் அப்படின்னு உடனே கச்சனம் என்ன பண்றான், சுக்கராச்சாரியர் கிட்ட சரி என்று சொல்லிட்டு அவர்கிட்ட தன்னுடைய பிரம்மச்சாரிய விரதத்தை 1000 வருஷம் காலம் பண்ணுவதற்கு ஆரம்பிச்சுன்றான். அதே சமயம் அந்த சுக்கராச்சாரியருடைய பெண் ஆகிய தேவயானி இருக்கா இல்லையா, அவளையும் எப்பவுமே சந்தோஷமா வச்சுட்டு இருக்கான். அவ என்னெல்லாம் சொல்றாளோ அதையெல்லாம் பண்றான். அவ கூடவே பாட்டு பாடுறான், அவ டான்ஸ் ஆடினா அதையும் பண்றான். அப்புறம் அந்த கன்னிகை என்ன பண்றா, இந்த கச்சனோட ரொம்ப நெருக்கமான சிநேகம் அவளுக்கு உண்டாயிடுது. 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுறா. தேவயானி என்ன பண்றா, இந்த தவத்தையும் பிரம்மச்சரிய விரதத்தையும் மிகச் சரியாக ஃபாலோ பண்ற இந்த கச்சனை எப்பவுமே அவங்க கூட தனிமையில விளையாடுறதுக்கும் பேசுறதுக்கும் உத்தமமான ஒரு சிநேகிதன் கிடைச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க கூட எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவரு சுக்கராச்சாரியாரும் இவனுக்கு இவனுடைய பிரம்மச்சரிய விடத்தை நடத்துறதுக்கும் தனக்கு சுசுரூஷை செய்வதற்கும் அவனை வச்சுட்டு இருக்கா. இப்படி ஒரு 500 வருஷங்கள் தாண்டி போறது. இந்த அசுரர்கள்லாம் என்ன பண்றா, கச்சன் யாருன்னு தெரிஞ்சுன்றா. சரி, இவன் இந்த வித்தையை நம்ம குரு கிட்ட இருந்து கத்துண்டு தேவர்கள் பக்கம் போய் அவளை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட போறான்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்றா, யாருமே ஜனங்கள் இல்லாத ஒரு வனத்துல இவன் பசு மாடு மேய்க்கிறதுக்கோசரம் கசன் போறான். போயிட்டு இருக்கும்போது அந்த கசனை என்ன பண்றா, அவ யாருக்கும் தெரியாம பொறாமையினால அவனை கொன்னுடுறான். கொன்னுட்டு என்ன பண்றா, துண்டு துண்டா அவனுடைய தேகத்தை பண்ணி அங்க இருந்த நாய்களுக்கெல்லாம் சாப்பிடறதுக்கு போட்டுறான். அதுக்கப்புறம் அந்த மேய்க்கிறதுக்கு போன பசுக்கள்லாம் என்ன பண்றது, தானாகவே சாயந்தரத்துல கொட்டடிக்கு திரும்பி வந்துடுது. ஆனா கசன் வரல. அதை பார்த்த உடனே அந்த தேவயானை என்ன பண்றா, ரொம்ப கவலைப்பட்டு தன்னுடைய அப்பா கிட்ட போய் சொல்றா, அப்பா இந்த அக்னிஹோத்திர காரியம் டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சூரியனும் அஸ்தமன் ஆயிட்டான், பசுக்கள் எல்லாருமே மேய்ப்பவனான கச்சன் இல்லாம திரும்பி வந்துடுத்து, கச்சனை காணும், ஒண்ணு அவன் எங்கேயா யாராலையாவது கொல்லப்பட்டு இறந்து போயிருக்க வேண்டும், அவன் இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது, அதனால நான் எனக்கு தோன்றதை சொல்றேன் அப்படின்னு சொன்னவனே அவ அப்பா என்ன பண்றா, இறந்து போனவனை அழைப்பதற்கு தான் என்கிட்ட சஞ்சீவனி மந்திரம் இருக்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரிந்த சஞ்சீவனி வித்தையை பிரயோகித்து கச்சனை கூப்பிடுறா. அந்த வித்தையினால கூப்பிடப்பட்ட கச்சன் என்ன பண்றான், நாய்களுடைய சரீரங்களை எல்லாம் பிளந்து கொண்டு வெளிப்பட்டு ரொம்ப சந்தோஷத்தோட குரு கிட்ட நிக்கிறான். அப்ப அந்த தேவயானி கேக்குறான், ஏன் நீ இப்படி நாய்கள் வயிற்றுக்குள்ள போன அப்படின்ன உடனே கச்சன் சொல்றான்,
நான் நம்ம குருக்கு சமித்தும் தர்ப்பம் இதெல்லாம் எடுத்துண்டு விறகு கட்டியும் சுமந்துண்டு வரும்போது கொஞ்சம் கலப்பானதுனால ஒரு ஆலமரத்துக்கு கீழே படுத்திருந்தேன். மாடுகள் எல்லாம் ஒரு மர நிழல்ல இருந்தது. அப்ப அந்த அசுரர்கள்லாம் என்னை பார்த்துட்டு நீ யாருன்னு கேட்டா, நான் பிரகஸ்பதியின் புத்திரன் கஜன்னு சொன்னேன். சொன்ன மாத்திரத்திலேயே அவ என்ன கொன்னுட்டு என்ன அரைச்சு நாய்களுக்கு போட்டுட்டா. அவ திரும்பி போயிட்டா. என்னுடைய குருவின் ஆக்ஞையாலும் அவருடைய வித்தையினாலும் இப்ப அவர் கூப்பிட்டதுனால நான் திருப்பி உயிருள்ளவனா உங்ககிட்ட வந்துட்டேன். நான் இறந்து போனவன் தான். அதனால இந்த உங்க குருவுடைய அனுகிரகத்தால நான் திருப்பி உயிர் பிழைத்து வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேவயானி என்ன பண்றா, ரொம்ப சந்தோஷத்தோட மறுபடியும் அவ அந்த ஆசிரமத்துல இருந்துட்டு வரும்போது, கொஞ்ச நாள் கழிச்சு இவன கூப்பிட்டு, "கச்சனே நீ போய் எனக்கு புஷ்பம் கொண்டு வா." அப்படின்ன உடனே இந்த கச்சன்ற பிராமணன் என்ன பண்றான், வனத்துக்கு போய் புஷ்பம் பறிக்க போறான். திருப்பி அவன அங்க பார்த்த அசுரர்கள் என்ன பண்றா, உடனே அவன மறுபடியும் கொன்னு, நல்லா அரைச்சு சமுத்திரத்துல கலைச்சு விடுறான். கரைச்ச உடனே இந்த கன்னி என்ன பண்றா, அதாவது தேவயானி என்ன பண்றா, தனக்கு புஷ்பம் கொண்டு வர போன கசன் இன்னும் வரலையே அப்படின்னு மறுபடியும் அவ அப்பா கிட்ட சொல்றா. அவ அப்பா திருப்பி அந்த வித்தையை கொண்டு அழைச்ச உடனே அந்த பிருகஸ்பதி புத்திரன் திரும்பி வரான். நடந்தத சொல்றான். இப்படியே இந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, இந்த அசுரர்கள் என்ன பண்றா, இவன இது மாரிலாம் பண்ணா நம்மால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு 3வது முறையும் அவன கொன்னு அவன கொளுத்திர்றான். கொளுத்திட்டு அந்த வந்த சாம்பல் எல்லாம் நல்லா கரைச்சு மதுவுல சேர்த்து அந்த சுக்கிரருக்கே குடுத்துடுறான். இந்த எல்லா அசுரர்களும். சுக்கிரர் என்ன பண்றார்? கசனுடைய சாம்பலை கலந்த மதுவ அப்படியே சேர்த்து குடிச்சுடுறார். சாயங்காலம் ஆறுது. ஆஸ் யூசுவல் தேவயானி கசன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கஷ்டத்தோட அப்பா கிட்ட புஷ்பங்கள் கொண்டு வரத்துக்கு போன கசன் இன்னும் திரும்பி வரல. அவன் திருப்பி இறந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால அவன விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. நீங்க அவன எப்படியாவது பிழைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த மாரி இந்த சுக்கிராச்சாரியர் என்ன பண்றார், தன்னுடைய பெண்ணுடைய இது பேச்ச கேட்டுட்டு, கசன் தன்னுடைய வயித்துல இருப்பது தெரியாமயே அவர் என்ன பண்றார், வெளியில இருந்தே மந்திரத்தை சொல்லி கூப்பிடுறார். பிறகு அவர் பொண்ணுகிட்ட சொல்றார், இந்த மாதிரி பிரகஸ்பதியின் புத்திரனாகிய கசன் இறந்து போனான். நம்ம எவ்வளோ வித்தையெல்லாம் பண்ணி அவன பிழைக்க வச்சபோது, திருப்பி திருப்பி அவன் அசுரர்களால கொல்லப்படுறான். நம்மால வேற என்ன செய்ய முடியும் தேவயானி? அதாவது இந்த பிராமணர்களும், இந்திராதி தேவர்களும், அஷ்ட வசுக்களும், அஸ்வினி தேவர்களும், அசுரர்களும் இந்த ஜகம் உள்ள வரைக்கும் எப்பவுமே அவ இந்த மாரி சண்டை போட்டுட்டே இருக்க போறா. அதனால நீ கவலைப்படாத. அவன நினைச்சு அழாத. உன்ன போல என்னுடைய பெண்ணா இருக்கிறவாளுக்கு மரணம் அடைந்தவனை பத்தி துக்கப்படுவது சரி கிடையாது. இந்த பிராமணனை என்னால பிழைக்க முடியாது. பிழைப்பித்தாலும் அவன் திரும்பி எப்படியும் கொலை பண்ணப்பட போறான். அதனால எதுக்கு நம்ம சும்மா சும்மா இத பண்ணணும்னு தேவயானி என்ன பண்றார், ரொம்ப வருத்தத்தோடையும், கோபத்தோடையும் அவ அப்பா கிட்ட இவ்வளோ பெரிய வம்சத்துல வந்த அந்த கசன்ற பிராமணனை நீங்க பிழைப்பிக்க முடியல அப்படின்னா, நான் மாத்திரம் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அதனால அவன் பிரம்மச்சாரி. தபசையே தனமா வச்சுட்டு இருக்கிறவன். எப்போதுமே இந்த நம்மளுடைய ஆசிரமத்துல உங்களுக்கும் எனக்கும் எல்லாவித பணிவிடைகளையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கான். அதனால நான் நானும் அவன் இறந்து போனான்னு ஆயிடுத்துன்னு நானும் இறந்து போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சுக்கிரர் என்ன பண்றார், என்ன சிஷ்யன் எந்த தப்புமே பண்ணல இந்த கசன். அப்படி இருக்கும்போது இந்த அசுரர்கள் எனக்கு விரோதமான செய்ய எப்ப பார்த்தாலும் செஞ்சுட்டு இருக்கா. இவ எல்லை மீறி என்னையும் மீறி செய்யக்கூடிய இந்த காரணத்தினால எப்பொழுதுமே பிராமணாளுக்கு சகாயமே செய்ய முடியாம போறது. இந்த மாதிரி பண்ற பாவத்துக்கு இந்த உலகத்துல நிவர்த்தியே கிடையாது. பிரம்மகத்தி இந்திரனா இருந்தா கூட எவனையும் இது தகிக்காம போகாது. அதனால என்ன பண்றார், நான் என்ன பண்றதுன்னு சொல்றார். திருப்பி தேவயானி அழுதுண்டே அவ அப்பா கிட்ட சொன்ன உடனே மகளுடைய துக்கம் தாங்காம இந்த சுக்கிரர் என்ன பண்றார், அசுரர்கள் மேல உள்ள மிகப்பெரிய கோபத்தோட பிரகஸ்பதியின் புத்திரனான கசனை கூப்பிடுறார். அப்ப இந்த கசன் இவருடைய வித்தையினால அழைக்கப்பட்ட கசன் என்ன பண்றான், பிரக்ஞை அடைஞ்சுடுறான். அதாவது வயிற்றுக்குள்ள இருந்தவன் பிரக்ஞை ஆயிட்டு குருவுக்குள்ள பயந்து கொண்டே அவருடைய வயிற்றுல இருந்து மெதுவா சொல்றான், குருவே என் மீது நீங்க அனுகிரகம் பண்ணணும். நான் தான் கச்சன், உங்களுக்கு வணக்கம் செய்யறேன். ஒரு புத்திரனை போல என்ன நீங்க அபிமானம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ன உடனே சுக்கிரர் கேட்கிறேன், நீ எப்படி என் வயித்துக்குள்ள போன, எந்த வழியாக என் வயித்துக்குள்ள போன, நீ அதை சொல்லு. இந்த நிமிஷத்திலேயே நான் அசுரர்கள்லாம் அழைச்சுட்டு நான் உடனே தேவர்கள்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு கச்சன் சொல்றான், உங்க அனுகிரகத்தினால
என்னுடைய ஞாபகம் தப்பி போகவே இல்ல. எது எப்படி நடந்ததோ அது அப்படியே நினைவுக்கு இருக்கிறது. என்னுடைய தபசு இந்த மாரி அழியாம இருக்க வேண்டும். அதற்கான இந்த கஷ்டமான இத வந்து பொறுத்துண்டு உங்க வயித்துக்குள்ள இருக்கேன். அசுரர்களால நான் கொல்லப்பட்டு, எரிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் என்ன பொடியா பண்ணி மதுவுல கலந்து உங்களுக்கு குடுத்துட்டா. அதனால நீங்க இருக்கும்போது பிராமணர்களுடைய மாயையிலும், அசுரர்களுடைய மாயையிலும், தேவர்களுடைய மாயையிலும் எவ்வாறு ஒருத்தன் பெரிய ஆளா வர முடியும்? அப்படின்னோனே சுக்கிரர் என்ன பண்றார்? இப்ப தன் பெண் கிட்ட கேட்கிறார். நான் இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் இறந்து போனா தான் கச்சன் வந்து பிழைக்க முடியும். ஏன்னா, நான் மந்திரத்த சொல்லி கச்சன கூப்பிட்ட உடனே, கச்சன என் வயித்த கிழிச்சுன்னு தானே வெளில வருவான். அப்ப நான் உயிரோட இருக்க முடியாதே! அப்படின்ன உடனே தேவயானி என்ன சொல்றா? எனக்கு கசனும் வேணும், நீங்களும் வேணும். நீங்க இல்லாம போனாலும் நான் என்னுடைய முடிவ தேர்ந்தெடுக்க போறேன். கச்சன் இல்லனாலும் நான் என் முடிவ தேர்ந்தெடுக்க போறேன். அதனால நீங்க 2 பேர்ல யார் இருந்தாலும், இல்லனாலும் என்னால உயிரோடு இருக்க முடியாது. 2 பேரும் அவசியம் இருக்கணும். அப்படின்ன உடனே சுக்கிரர் என்ன பண்றார்? கசன் கிட்ட சொல்றார். உன்னுடைய காரியம் வந்து சித்தி ஆக போறது. நீ எதுக்கோசரம் வந்த? என்கிட்ட எல்லா வித்தையும் கத்துக்கணும். சஞ்சீவனி வித்தையும் கத்துக்கணுன்ற காரியத்துக்கு தான வந்த. அந்த காரியம் வந்து இப்ப செம்மையா சித்தி ஆக போகுது. ஏனன்னா, தேவயானைக்கு வந்து உன்கிட்ட அவ்ளோ பற்று வச்சுண்டு இருக்கா. அவளும் நீயும் அவ மேல வந்து ரொம்ப பற்றோடு இருக்கிற. அதனால நீ வந்து கசன்ற வேஷத்துல வந்த இந்திரனாக இல்லாம இருந்தால், என்னுடைய வித்தையை நீ வந்து என்கிட்டேருந்து கேட்டுக்கோ. ஏன்னா, ஒரு பிராமணன தவிர வேற யாரும் என்னோட வயித்துல உயிரோடு இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு, நீ வெளியில வந்த உடனே இந்த வித்தைய யூஸ் பண்ணி என்ன பொழைக்க வச்சுடு. அப்படின்னு சுக்கிரர் வந்து கச்சன் கிட்ட சொல்றார். சொல்லிட்டு, அந்த சஞ்சீவனி அப்படின்ற வித்தைய வந்து கச்சனுக்கு தன்னுடைய வயித்துல இருக்கிறவனுக்கே சொல்லிக் குடுக்கிறார். சொல்லிக் குடுத்துட்டு அந்த வித்தைய யூஸ் பண்ணி வெளிய வான்ன உடனே கச்சன் என்ன பண்றான்? குருவினுடைய வயித்த கிழிச்சுண்டு வெளியில வரான். வந்த உடனே கீழ விழுந்து கிடந்த சுக்கிரர பார்த்துட்டு, அவனும் தன் கத்துண்ட வித்தையினால சொல்லி அவர எழுப்பிறான். எழுப்பிச்ச உடனே 2 பேரும் வந்து உயிரோட இருக்கா. குருவ வந்தனம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட, வித்தையே தெரியாதவனுக்கு கூட வித்தையாகிய அமிர்தத்தை உங்கள போல எந்த ஆச்சாரியார் வந்து காதுல சொல்ல முடியும். அதனால தான் உங்கள நான் பிதாவாவும், மாதாவாகவும் நெனச்சு உங்கள நமஸ்காரம் பண்றேன். நீங்க எனக்கு பண்ணி குடுத்த உபகாரத்த மாரி வேற யாரும் செய்யவே முடியாது. இந்த உலகத்துல எது வேணா ஒருத்தருக்கு கிடைக்கலாம். ஆனா வித்தைய பூஜித்து கொடுக்கக்கூடிய குரு ஒருத்தர் கிடைச்சுட்டான்னா, அவனுக்கு இந்த லோகத்துல இருக்கிறவருடைய எல்லா அ வித்தைகளும் சித்தி ஆயிடும். அவனுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால கவிபுத்திரராகிய அதாவது பிருகு முனிவரின் மைந்தனாகிய சுக்கிராச்சாரியார் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணி சொல்லிக் குடுத்தது மிக்க நன்றின்னு சொன்ன உடனே, சுக்கிராச்சாரியார் என்ன பண்றார்? அப்பதான் யோசிக்கிறார். இந்த மதுபானத்து மூலியமாக நம்மள எப்படி வந்து ஏமாத்தி, மிக பயங்கரமான நிகழ்வுகளை நடக்க வைத்த இந்த அசுரர்களை பார்த்துட்டு, அந்த சமயத்துல அவருக்கு கோபம் வருது. கோபத்தோட அவர் என்ன பண்றார்? ஒரு விஷயத்த சொல்றார். லோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்த மதுபானத்தின் கொடுமையை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஒரு ஸ்லோகத்த சொல்றார். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்று முதல் எந்த பிராமணன் வந்து அறிவு கெட்டுப் போயி இந்த மதுபானத்தை குடிப்பானோ, அவன் உடனே தர்மத்திலேருந்து விலகி, பிரம்மஹத்தி அப்படின்ற பாபத்தை செய்தவனாகி, இந்த லோகத்துல மட்டும் கிடையாது. ஈரேழு லோகத்திலயும் அவன் வந்து இகழப்படுவானாக இருப்பான். அதனால இந்த எல்லா லோகங்களிலும் இது வந்து ஒரு சாஸ்திரமாக செய்யப்பட வேண்டும். இந்த பிராமண தர்மத்தை வந்து எல்லா குருக்களும், சாதுக்களும் சொல்லக் கேட்கப்பட வேண்டும். அப்படி கேட்டாதான் அவளுக்கு வந்து இந்த மதுபானம் பழக்கத்திலேருந்து விலகி நற்கதியை அடைவார்கள் அப்படின்னு சுக்கிராச்சாரியார் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து விரோதத்தால கெட்ட காரியங்களை பண்ண அசுரர்களை கூப்பிட்டு அவ கிட்ட சொல்றார், அசுரர்களே உங்களுக்கு நான் சொல்றேன் கேளுங்கோ. நீங்க எந்த அளவுக்கு ஒரு மூடர்களா இருந்தேல் அப்படின்னா, இந்த கச்சனுடைய காரியம் வந்து சித்தி ஆயிடுத்து. உங்களாலேயே தேவர்களுடைய குருவின் மகனான கச்சன் என்கிட்ட வந்து சஞ்சீவனின்ற அந்த மந்திரத்த கத்துண்டு திரும்பி போறான். அதனால இப்ப என்கிட்ட இருக்கிற சிஷ்யன் வந்து பிரம்மாவை போல சக்தி படைத்தவனா ஆகிட்டான். தேவர்களுக்காக யாருமே செய்ய முடியாத காரியத்த கசன் பண்ணி வெற்றியும் அடைஞ்சிருக்கான். அவனுடைய புகழ் அழியவே அழியாது. அவன் இப்ப யக்ஞ பாகத்துக்கும் உரியவனாக மாறிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள பார்த்து, இனி எந்த ஜென்மத்திலயும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும்னு எனக்கு தோணல. அப்படின்னு சொல்லிட்டு தன் பெண்ணோட அவர் கிரகத்துக்கு போயிறார்.
அசுரர்களும் இது இவரு குரு சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு கச்சனை ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு அவளும் அவ இடத்துக்கு போயிடுறா. அப்ப கச்சன் என்ன பண்றான்? தன்னுடைய 1000 வருஷ காலத்து பிரம்மச்சரிய விரதம் நல்லபடியா நடந்த காரணத்தினாலும், தான் எண்ணி வந்த காரியம் சித்தி ஆயிடுத்து. சஞ்சீவனி மந்திரத்தை கத்துக்கொண்டு விட்ட காரணத்தினாலும், அவர்கிட்ட போயி வணங்கி விடை பெற்று, நான் சொர்க்கலோகம் போகப் போறேன். அப்படின்ன உடனே குரு என்ன பண்றார்? உன்ன மாரி ஒரு சிஷ்யன் வந்து எப்பவுமே எனக்கு கிடைச்சது நான் பண்ணின பூர்வ ஜென்ம புண்ணியம். நீ ரொம்ப நாளைக்கு கீர்த்தியோட இருப்ப. தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யஜ்ஞபாகம் உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி சொல்லி அவன வழி அனுப்புறார். அந்த சமயத்துல கசன் என்ன பண்றான்? குரு கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தன்னுடைய நண்பியான தேவயானி கிட்ட போயி, நான் சொர்க்கலோகம் போகப் போறேன் அப்படின்ற விஷயத்த சொல்றான். அத கேட்டு தேவயானி என்ன சொன்னா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஹரி ஓம்.